ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான நார் சத்து அதிகம் நிறைந்த வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். இது கூட 2 வரமிளகாயும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாய் செவந்து வர அளவுக்கு ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு பீஸும் கட் பண்ணும் பொழுது நூல் மாதிரி வரும். அதை நல்லா நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த வாழைத்தண்டை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா எல்லாத்தோடையும் கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வாழைத்தண்டு இந்த சிறுபருப்பு எல்லாம் நல்லா வெந்து வரணும். இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான தேங்காயும் மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 வரமிளகாய், ஒரு பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா குறகுறப்பாக அடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வாழைத்தண்டும் சிறுபருப்புலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் தேவைப்படும்னா உப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு வாழைத்தண்டு கூட்டு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. ரொம்ப உடம்புக்கு நல்லது. கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த வாழைத்தண்டு நமக்கு சாறாகவோ இல்லாமல் இந்த மாதிரி கூட்டாகவோ வாரத்தில் ஒரு முறை எடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.